ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு என்ன வீடியோ. எங்கடா இது எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? எங்கேயும் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூரில் இருக்க விவசி பார்த்து தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே கடலுக்கண்ணி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதை போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அப்படியே போயிட்டுருக்கோம். நடுவில் வேற பூந்து பூந்து போகிறாங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். போய் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே இப்படி ஃபுல்லாக போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. எங்கடா பார்க் பண்ணுறோன்னு சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே சரியான கூட்டம். அப்படியே உள்ளே போயிட்டு அப்புறம் டிக்கெட் எடுக்க போயிட்டோம். டிக்கெட்டும் வாங்கியாச்சு. டிக்கெட் 2 டிக்கெட் கொடுத்தாங்க. ஒரு டிக்கெட் 100 ருபீஸ், 200 ருபீஸ் ஆச்சு. அப்படியே மெதுவாக அப்படியே உள்ளே நடந்து போனால் இந்த மாதிரி பெரிய மீன் வாயை பொழந்துட்டுருக்கு. அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே இந்த மாதிரி டிக்கெட் வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. டிக்கெட் வாங்கி 2 கிழிச்சு அது அவங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி அப்படி கொடுத்துருவாங்க. பாருங்கள், இப்போ கிழிப்பாங்க பாருங்கள். வாங்கிட்டாங்களா? இப்போ எங்களோடது வாங்குறாங்க. கிழிச்சிட்டாங்க, கையில் கொடுத்துட்டாங்க. அதை நான் வீடியோ எடுக்கல போல். சரி போவோம், வாங்க மேலே போவோம். அப்படியே மெதுவாக மேலே ஏறணும். ஏன்னா சரியான கூட்டம். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தா குட்டி குட்டி மீனாக ஃபஸ்ட்டு என்ட்ரியில் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே குட்டி குட்டி மீன் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த சைடு ஏதோ ஒரு மீன், அதை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்கார் தான் இருந்துச்சு. ஆஸ்கார் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். நிறைய மீன் இருந்துச்சு. பாருங்களேன், கலர் கலராக நிறைய மீன் இருக்கு. அப்புறம் நம்ம ஷாக்கு கிட்ட தான் வந்திருக்கோம். இப்போ இது என்ன மீன்னே தெரில, ஆனால் அழகாக தான் இருந்துச்சு. பெருசாக இருந்துச்சுன்னா இதுவும் அதே மீன் தான் நினைக்கிறேன். இது ஜீப்ரா ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி வரி குத்துற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி நிறையா மீன் எங்களை சுற்றி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். மெதுவாக தான் போனோம். யாரையும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டே இருந்தாங்க. நானும் எப்படியோ வீடியோ எடுத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே வீடியோ எடுத்தே போகிறேன். போனால் பெரிய டேங்க் கிளீனர், அதையும் பார்த்துட்டு அப்படியே போனால் பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. ஆனால் வீடியோவில் நல்லா கவர் ஆகலை. இந்த அவ்வளோ பெரிய மீன் போகுது பாருங்க. இதெல்லாம் எந்த வகையான மீன்னே தெரில. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு உள்ளே போனால் இன்னும் கொஞ்சம் அந்த வெளியே பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மீனும் உள்ளேயும் இருக்குது. உள்ளேயும் வெளியே ஒரே டேங்க் தான் வச்சுருக்காங்க. அது வெளியே பார்த்தா அது உள்ளே பார்க்குறோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் பார்க்க எனக்கு எல்லாமே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம், இதே மாதிரி நம்ம வீட்டில் செட் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. நீ பாருங்க, கலர் கலராக அழகழகாக கலர் கலராக இருக்கு. அப்படியே கலர் கலர் மீனுக்கு கலர் கலர் லைட் போட்டிருக்காங்க. வெளியே இருக்கிறவங்களா உள்ளேயும் தெரியுறாங்க, நாங்கள் உள்ளே இருக்கிறவங்களா வெளியே தெரியும். அப்புறம் இங்கே ஒரு டேங்க் கிளீனர் வந்துட்டு ஒரு செத்து போன மீன் சாப்பிட்டு இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். அங்கே வெளியே ஒரு குட்டி குட்டி மீன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான் உள்ளேயும் இருக்கு. உள்ளேயும் நிறைய குட்டி குட்டி மீன் அப்படியே யூ ஷேப்பில் எங்களுக்கு மேலே எங்களுக்கு சைடில்
ரைட் சைடில் லெஃப்ட் சைடில், காற்று மேலே காற்று கீழே, காற்று சைடில் காற்று ரைட்டில், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் பெரிய டாக்டர் அங்கே ஒன்று இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்புறம் வெளியே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு டேங்க். அப்புறம் இங்கே கொஞ்சம் கலர் கலராக லைட்டு போட்டு ஒரு ஒயிட் கலர் மீன், ஒரு பிளாக் கலர் மீன், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருந்தோம். மீனை மட்டும் தான் காட்டுறாங்க கண்ணில், ஆனால் கடல் கண்ணியை காட்ட மாட்டேங்கிறாங்களேப்பா. அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா இந்த கூட்டத்துக்குள்ள நடுவில் ஃபோனை விட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். என்னன்னா எனக்கே பேர் தெரில, மறந்து போச்சு சடனா. அப்படியே உள்ள ஃபோனை விட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே வெளியே எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலராக மீன் இருக்குது. எனக்கு பிடிச்ச மீன் எனக்கு இந்த மீன் தான். எனக்கு கலராக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கலர் லைட்டு, கலர் மீன், அப்புறம் அந்த ஒயிட் கலர் லைட்டுக்கு அப்படியே மீன் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அப்புறம் அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். நிறைய தடவை போய்கிட்டே தான் இருந்தோம்னு சொல்லிட்டே தான் இருப்பேன். நான் இன்னும் நாங்கள் போய்கிட்டே தான் இருந்தோம். அப்படியே போயிட்டே இருந்தா ஏதோ மீனெல்லாம் வருது. ஐயோ, கடலுக்கு நீ சீக்கிரம் கண்ட காட்டுங்கப்பா. திரும்பி நம்ம ஆஸ்கார். இது என்ன மீன் எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. அப்புறம் ஏஞ்சல் மீன் வந்துச்சு. ஏஞ்சல் மீன் பார்த்தோம். நிறைய ஒரே இடத்துல நின்றுச்சு, போச்சு நடந்துச்சுன்னு சொல்ல வரும் பாருங்க. இது என்ன மீன் தெரியல எனக்கு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் ஒருத்தர் என்ட்ரி ஆனாங்க. அதுதான் நம்ம கடல் கண்ணி. நம்ம பார்க்கணும்னு நினைச்சவங்கள பார்த்தாச்சு. அப்படியே ஃபுல்லாக கூட்டம், எல்லாம் வீடியோ தான் எடுக்கிறாங்க. வீடியோ செல்ஃபி எல்லாமே அதான் எடுக்கிறாங்க. சரி, இந்த கும்பலில் போயிட்டு எப்படின்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுன்னு பார்த்தா இந்தாக்கா எல்லாத்துக்கும் மொத்தமாக கொடுத்துட்டு மேலே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் முட்டி மோதி எப்படியோ முன்னாடி வந்தாச்சு. முன்னாடி வந்தோன்னா இன்னொரு அக்காவை வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ரெண்டு அக்காவும் நல்லா தான் இருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு தெரியல. இவன் வேற நடுவில் வந்து மறந்துட்டே இருக்கான் அந்த அக்காவை. இந்த அக்கா மேல என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்துட்டாங்க. இவர் நடுவில் யாரோ வந்துட்டு ஹார்ட் வேற வைக்கிறாங்க. அவங்களும் ஹார்ட் வைக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் திரும்பி மேலே ஓடுறதுக்காக பார்க்குறாங்க. மேலே ஓடிடுவாங்க பாருங்க. சொன்னேன்னா மேலே ஓடிட்டாங்களா, மறுபடியும் வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் மொத்தம் மழையை பொழியிறாங்கப்பா. அப்படியே ஒரு பல்ட்டி அடிக்கும்போது இந்த அண்ணா வந்து மறைச்சிட்டாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அப்படியே கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சுத்தி காட்டிட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். ஓகே, அடுத்த சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.